Hello viewers, welcome to Ultimatetamizha. இன்னைக்கு நாம சுவையான காரமான தக்காளி சட்னி செய்யறது எப்படி அத தான் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நமக்கு தேவையானது 9 தக்காளி, 9 வெங்காயம், 7 பல் பூண்டு, இஞ்சி சிறு துண்டு, ரெட் சில்லி, கார மிளகா 6 ல இருந்து 7, உப்பு தேவையான அளவு, ஆயில் 5 ல இருந்து 6 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து பருப்பு 2 ஸ்பூன். இப்போ செய்முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 ல இருந்து 7 கார மிளகா. நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறம் நல்லா வறுபடுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி சிறு துண்டு இதை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதே போல் பூண்டும் நீங்கள் ஒரு 6 ல இருந்து 7 சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கின பிற்பாடு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் 9 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நான், அதை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த சுவை நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா சுருள வதங்க தான் டேஸ்ட்டே. வெங்காயம் இன்னும் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு நீங்கள் வேணும்னா இப்போவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 9 தக்காளி வெட்டி வச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 6 பேருக்கு செய்கிறது அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் செய்கிறீங்களோ அளவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியுமே நல்லா சுருள வதங்கணும். அதுக்கு நீங்கள் லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அது நல்லா அந்த ஹீட்லேயே வதங்கி வந்துடும். மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும். அதை எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இட்லியும் நான் இந்த சைடு சூடாக ஊற்றி வச்சுட்டேன். இப்போ சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ தாளிப்புக்கு அதே மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அவ்வளோதான். தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்க்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட். பார்த்தீங்களா சட்னி எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. இப்போ இதுக்கு சுட இட்லியோட இந்த சட்னியை வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3-4 இட்லி சாப்பிடுவாங்க. சூடான இட்லிக்கு சுவையான சட்னி ரெடி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.